அன்பர்களே, இன்று ஏகாதசி. சென்னை ஒட்டேரி செல்லப்பிள்ளை ராய பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை அயன்புரம் பொன்னூர் நெடுஞ்சாலையிலே ஒட்டேரி பகுதியில் பிரிக்லின் ரோடு பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே இந்த கோயில் உள்ளது. ஒட்டேரியின் பழைய பெயர் திருநாராயணபுரம். பெருமாள் எழுந்தருளியிருப்பதால் இந்த பெயர் பெற்றிருந்தது. பிரம்மாவின் நடுத்தலையை கொய்த ஈசன் கையில் கபாலம் ஒட்டிக்கொண்டது. அவரை பசி வாட்டியது. இந்த வழியே ஈசன் வர திருமால் அவருக்கு காட்சி தந்து ஈசனிடம், உங்களில் பாதியான தேவியை அன்னமிடச் சொல்லுங்கள், அவள் அன்னமிடும்போது கையில் உள்ள பிரம்ம கமாலத்தை தூக்கி எறியுங்கள், அதன் பின் சுமூகமாகிவிடும் அப்படின்னார். அதன்படி தேவி சிவபெருமானுக்கு அன்னமிட முதல் 2 கவளங்களை ஓடு விழுங்கியது. 3வது கவளம் விடும்போது சிவபெருமான் மண்டை ஓட்டை எரிந்திட ஓடு பூமியிலே புதைந்தது. ஈசன் ஓட்டினை எரிந்த இடம் ஓடு எரி என்று ஆகி தற்போது ஒட்டேரி என பெற்றது. இந்த பகுதியில் களிமண் மிகுதி. தற்போது செங்கல் ஓடு செய்யும் இடம் இந்த ஒட்டேரி. அதனால் சூளை என ஒரு பகுதிக்கு பெயரும் ஏற்பட்டது. இன்றும் ஒட்டேரி பகுதிக்கு செல்லும்போது வெப்பம் குறைவாகவும், சூளை பகுதிக்கு செல்லும்போது வெப்பம் அதிகமாகவும் இருக்கும். சிவபெருமான் பசு நீங்கி உதவிய திருமாலுக்கு பக்தர்கள் எழுப்பிய கோவில்தான் இந்த கோவில். காலப்போக்கில் இந்த கோவில் நலிந்து விட்டது. சந்தியப்பர் என்னும் பக்தர் வருடத்திற்கு ஒரு முறை மேலக்கோட்டை தலத்திற்கு சென்று செல்வ நாராயணரை விட பெருமாளை சேவித்து வருவார். அங்கு நடைபெறும் வைரமுடி சேவையை தரிசிக்க தவறியதில்லை. இவரே வைரமுடியை தன்னுடைய கைங்கரியமாக செய்ய விரும்பினார். ஆனால் கோவில் நிர்வாகம் ஏற்கவில்லை. அதனால் ஏக்கத்துடன் தூங்கிய அவருடைய கனவிலே பெருமாள் தோன்றி, உன் ஊரே திருநாராயணபுரம் தானே, இங்கேயே நான் இருக்கிறேனே என்றார். விழித்தெழுந்த அவர் இந்த கோவிலுக்கு வந்து நலிந்து கிடந்த ஆலயத்தை திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். திருப்பணி நிறைவு செய்து செல்லப்பிள்ளராயர் என்னும் பெயரை பெருமாளுக்கு சூட்டி கும்பாபிஷேகம் செய்தார். மேலக்கோட்டையைப் போலவே வைரமுடி சேவை இங்கு மிக சிறப்பாக நடைபெறும். ஸ்ரீ ராமானுஜரை போற்றும் விதமாக அவருக்கும் இங்கு சன்னதி எழுப்ப பெற்றது. கோவில் முகப்பை கடந்து கொடிமரம் கருடாழ்வாரை தரிசிக்கலாம். கருவறையில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு திவ்ய மங்கள சுரூபராக செல்லப்பிள்ளை ராய பெருமாள் காட்சி தருகிறார். பக்தர்கள் இவருக்கு விதவிதமாக அலங்காரங்கள் செய்து ஆராதிக்கிறார்கள். மூலவரின் திருவடியில் மேல்கோட்டை பெருமாள் திருவடியிலே தீபி நாச்சியார் இருப்பது போல இங்கு திருவடி நாச்சியார் உள்ளார். இவரை தரிசித்தால் சகல செல்வங்களும் சேரும் என்பது இங்கே ஐதீகம். உற்சவ தேவியரோடு சம்பத்ராயர் பெருமாள் உள்ளார். தும்பிக்கை ஆழ்வார், சக்கரத்தாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், அயக்ரீவர், ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. பெரிய ஆஞ்சநேயர் சுதை சிற்பமாக இங்கு விட்டிருக்கிறார். தாயார் யதுகிரி நாச்சியார் தனி சன்னதியாக அமர்ந்த கோலத்திலே சேவை தருகிறார். தாலி பாக்கியமும் தாயாகும் பேரும் அருள்பாலிப்பவள் இவள். இங்கு பரமபதவாயில் தனியே கிடையாது. சூளை அங்காளம்மனை தரிசித்த பிறகுதான் இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது நியதி. ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் நடைபெறும். சித்திரை திருவாதிரையில் ராமானுஜ ஜெயந்தி, ஆடிப்பூரம், புரட்டாசி சனிக்கிழமைகள், மாசி மாத பெருவிழா, ஏகாதசி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். வீண் செலவுகள், வியாபார மந்தம் போன்றவை இங்கு வழிபட்டால் அவை நீங்கி நற்பலன் கிடைக்கும். நம் தோஷங்கள் அனைத்தையும் போக்கிடும் ஒட்டேரி செல்லைப்பிள்ளை ராய பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.